ஹாய் நண்பா நண்பீஸ், நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பர் vlog ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கோயிலுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாம் நண்பா நண்பீஸ், நம்ம கோயம்புத்தூரின் புகழான மருதமலை முருகர் கோயிலுக்கு நம்ம vlog பண்ண போகிறோம். ஆமாம் நண்பா நண்பீஸ், அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு vlog-ஆக இன்றைக்கி இருக்க போகுது. டைம் இப்போ வந்து 3:30 ஆகுது நண்பா நண்பீஸ். நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ நம்ம மருதமலை சிறப்பு பேருந்து இயக்கம் மருதமலை டெர்மினல் நம்ம வந்துட்டோம். மருதமலைக்கு இங்கே தான் பஸ்ஸு கிளம்பும். ஸோ நான் பஸ் கைடன்ஸ்லாம் நான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மருதமலை போகிறதா இருந்தால், அதுவும் காந்திபுரத்துலேருந்து மருதமலைக்கு போகிறதா இருந்தால் இந்த பஸ் கைடன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நண்பா நம்பீஸ், நம்ம பஸ் நம்பர் 70ல் நம்ம ஏறிட்டோம். நம்ம இடத்த நம்ம பிடிச்சி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நமக்கு இடமே கிடச்சிது. ஸோ ஏறினப்போ நமக்கு பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ஸோ நிறைய பேர் 2 ஸ்டாப்லேயே நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு இடமே கிடச்சிது. அதுவும் நமக்கு பேக் பெஞ்சஸில் தான் நமக்கு இடம் கிடச்சிது. ஸோ நானும் பேசிக்கலி ஒரு பேக் பெஞ்சர் தான். ஸோ எனக்கும் லாஸ்ட் இடத்துல நமக்கு சீட்டு கிடச்சிச்சு. உட்காந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது நண்பா நண்பீஸ். எப்பயும் சாலிடாக 1.5 மணி நேரம் ஆகும். டிராஃபிக் இல்லைனாலும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் சாலிடாக ஆகிடும். கோவை காந்திபுரத்துலேருந்தோ இல்லை கோவை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் மருதமலைக்கு, ஸோ சாலிடாக 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் ஆகிடும் உங்களுக்கு பஸ்ஸில் போகிறதா இருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகிறதா இருந்தால் அதோட கொஞ்சம் 1 மணி நேரமோ இல்லை 3/4 மணி நேரத்தில் நீங்கள் மருதமலையை ரீச் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த சண்டே மத்தியானம் தான் இன்றைக்கி ஆகுது இன்றைக்கி. ஸோ பார்த்தீங்களா, ரோடே காலியாக இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கோயம்புத்தூர் நார்த் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் மருதமலைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அங்கேருந்து கூட பஸ்ஸு நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் போகலாம். உங்கள் இஷ்டம் அது நண்பா நண்பீஸ். அது பஸ்ஸில் போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் காந்திபுரத்துலேருந்து கூட நீங்கள் போகலாம். இல்லாட்டி ட்ரெயினில் போகிறதா இருந்தால் கூட நார்த்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கோயம்புத்தூர் நார்த் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மருதமலைக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் ஆகும். நம்ம காந்திபுரத்துலேருந்து மருதமலைக்கு ஒரு 12 கிலோமீட்டர்ஸ். நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மருதமலைக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டைம் ஆகும் நண்பா நண்பீஸ். இப்போ தான் பஸ்ஸு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மருதமலை கோயிலில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீக் டேஸில் போகிறதா இருந்தால் இன்னமும் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வீக்கெண்டில் போகிறதா இருந்தாலும் ஸோ வீக் டேஸில் போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீ பிளான்டோடு நீங்கள் போங்க. உங்கள் கன்வீனியன்ஸை பொறுத்து நான் சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மருதமலையை நெருங்கிட்டோம் நண்பா நண்பீஸ். முருகர் தரிசிக்க போகிறோம். ஸோ இதான் நண்பா நண்பீஸ் நம்ம வந்த பஸ் நம்பர் 70. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் நான் காட்டிட்டேன். இப்போ நம்ம லைனில் நின்றுட்டுருக்கோம். எதுக்குன்னா தர்ஷனுக்கு இல்லை. ஸோ பஸ்ஸில் ஏற போகிறோம். நம்ம அங்கேருந்து அடிவாரத்துலேருந்து நம்ம மேலே பஸ் ஏற போகிறோம் நம்ம மருதமலைக்கு. கொஞ்சம் கூட்டம் மாட்ரேட்டாக தான் இருக்குது நண்பா நண்பீஸ். இதான் பஸ்ஸு. நம்ம தேவஸ்தானமே இதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க பஸ் சர்வீஸ்க்கு. நீங்கள் நடந்து போகிறதா இருந்தால் கூட நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் பஸ்ஸில் ஏறதா கூட நீங்கள் பஸ்ஸில் ஏறி போகலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஸோ பஸ் சர்வீஸ்க்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க நண்பா நண்பீஸ் பஸ் சர்வீஸ்க்கு ஒருத்தருக்கு. ஸோ நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. நமக்கு எப்பவுமே லாஸ்ட்டில் தான் நமக்கு இடம் கிடைக்குது. என்னன்னு தெரியல இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்த பாதைகள் நண்பா நண்பீஸ். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நண்பா நண்பீஸ். பஸ்ஸில் ஏறி போனால் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நடந்து போனால் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. பஸ்ஸு வர கொஞ்சம் ஹார்ஷ் டிரைவிங்காக இருக்குது நண்பா நண்பீஸ். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க. அட்மோஸ்ட் நம்ம மலை மேலே ஏறதுனால கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. நமக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது எனக்கு.
ஏன்னா யூஸ்வலி நான் பேசிக்கலாக நான் சின்ன வயசுலேருந்து நான் கொஞ்சம் மலை மேலே ஏறினா கொஞ்சம் அன்னீஸியாக நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். வாமிட் வர மாதிரி இருக்கும், இல்லை தலை சுற்றும் எனக்கு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு, என்ன மாதிரி சினாரியோ இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். ஸோ அட்மோஸ்ட் நம்ம மருதமலைக்கு நம்ம ரீச் பண்ணியாச்சு நண்பா நம்பீஸ். கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. முருகரை நம்ம தரிசிக்க போகிறோம். கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ சாமியை நம்ம தரிசிச்சாச்சு நண்பா நம்பீஸ். எனக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு சாமியை பார்க்கறதுக்கு. நான் வந்து 50 ருபீஸ் தர்ஷனில் தான் நான் சாமியை போய் பார்த்தேன். ஸோ இது வந்து 30 மினிட்ஸ் நான் லைனில் நின்று நான் சாமியை நான் பார்த்தேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி மருதமலைக்கு வந்திருந்தாலோ இல்லை இனிமேட் நீங்கள் மருதமலைக்கு போனாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம பார்ப்போம். அவ்வளோதான் நண்பா நண்பீஸ். இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது. எப்படியும் நீங்கள் காந்திபுரத்துலேருந்து நீங்கள் மருதமலைக்கு வரணுன்னா வந்துட்டு அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு வந்து சாலிடாக உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் ஆகிடும் நண்பா நண்பீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இறங்கும்போது நம்ம நடந்தால் நம்ம இறங்குறோம். ஏன்னா பஸ்ஸுலலாம் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 8 மணியோட நட மூடிடுவாங்க நண்பா நண்பீஸ். ஸோ அதனால தான் நிறைய பேர் அடிச்சு பிடிச்சி இறங்குறாங்க. பஸ்ஸெலாம் பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம நடந்து இறங்குறோம்.